ஓகே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்ச சீனுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் படம் வந்தது பார்த்தீங்களா காந்த்ரா? அது ஈக்குவலா கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். டிஎஃப்எக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. லீட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா சார்? லீடு கடைசியா இருக்கு. செகண்ட் அடுத்து சாப்டர் 2க்கு இருக்கு. சார் படம் எப்படிங்க சார்? படம் எப்படி? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரிஷப் ஷெட்டி வந்து ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். இந்தியன் சினிமாவோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான படம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். கன்னட சினிமா, தமிழ் சினிமான்னு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஹிட்டான படம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாருங்கள். விஎஃப்எக்ஸ்லேருந்து மியூசிக் முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங்க்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும். போர் அடிக்கிற மாதிரி இல்லை ப்ரோ, போரே கிடையாது. அது வந்து நிறையா லேயர்ஸ் இருக்குது படத்தில். அதை வந்து கரெக்டாக பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். எல்லாமே வந்து காட்னஸ் தான். அந்த காட்னஸ் வந்து ஒருத்தரோட உடம்புக்குள்ளேயும் அவர் வந்து உணர்த்துறாரு. ஒருத்தரோட உடம்புலையும் அவர் வந்து உணர்த்துறாரு. அவ்வளோதான். விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எதுவுமே வந்து இந்த கிரீன் ஸ்க்ரீன் போட்ட மாதிரி எதுவுமே தெரியல. எல்லாமே வந்து ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைகர் எல்லாமே வந்துச்சு. டைகர், ஹார்ஸ் எல்லாமே அதோட சவுண்டு முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது லாஸ்ட்ல எல்லா கடவுளும் ஒட்டுக்கா காட்டியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல. அப்புறம் ஒரு சாமி ஒன்று காட்டியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. இல்லை லீட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க? லீடு கொடுத்துருக்காங்க. லீடு வந்து அடுத்த புராண கதைன்னு கொடுத்துருக்காங்க. படம் எப்படிங்க இருக்கு? கிளைமேக்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கு படம். படம் எப்படிங்க இருக்கு? சாமி அரசியல் நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் வந்து இது உள்ள எல்லாமே நல்லா இருக்கு. சார் படம் எப்படிங்க சார்? நல்லா இருக்கு. இதுல பிடிச்ச சீன் உங்களுக்கு என்ன? இன்டர்வல் சீன் நல்லா இருக்கு. இதுல ஏதாச்சும் லாகிங் இருக்குங்களா? லாகிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓல்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் லேக் ஆகும். மற்றபடிக்கு படம் வந்து நல்லா இருக்கு. லீட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க? லீடு அடுத்த லெஜண்ட் 2 சாப்டர் 2க்கு லீட் எண்டில் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆன மாதிரி அது செகண்ட் பார்ட்டில் எண்டு கொடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது. சாப்டர் 1க்கு சாப்டர் 2க்கும் என்ன வித்தியாசம்? சாப்டர் 1ல வந்து லாஸ்ட் அந்த இது மட்டும் தான் நமக்கு தெரியும், காந்தாரா வர்றது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையே கொஞ்சம் காந்தாரா காட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஃபைனலாக வந்து காந்தாராட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபைனலாக வந்து சாவடிக்கிறது தான் வந்து மாட்டேன். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இதில் நெக்ஸ்ட் சாப்டர் லீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது லெஜண்ட் சொல்லி வந்திருக்கு. ஆனால் வந்து அதுக்கு லீட் மாதிரிலாம் எதுவும் தரல. ஆனால் லெஜண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இதில் ஏதாச்சும் லீடு கொடுத்துருக்காங்க? இதில் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டான கான்செப்ட். சூப்பரா இருந்துச்சு. படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சூப்பரா இருந்தது. அதில் பிடிச்ச சீன் உங்களுக்கு? பிடிச்ச சீன் அந்த சாமி வர்றது வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நல்லா த்ரில்லிங்கா இருந்தது. நெக்ஸ்ட் லீடு கொடுத்துருக்காங்களா மேடம்? ஆமா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. இதில் பிடிச்ச சீன் உங்களுக்கு என்ன சார்? கிளைமேக்ஸ் தான். ஆகும்போது ஃபர்ஸ்ட் அந்த சீன் வருதுல்ல, அது அப்படியே எனக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. உண்மையா கண்ணுல தண்ணி வந்துருச்சு. நல்லா இருக்கு ஆக்டிங். கிளைமேக்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? செம்மையா இருக்கு சார். எத்தனை சாப்டர் வந்தாலும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. தேங்க் யூ. லீட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா மேடம்? நெக்ஸ்ட் சாப்டர் அது ஒண்ணு லீடுல எதுவும் இல்ல. சஸ்பென்ஸ் தான் போகுது. பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருச்சு. மேக்கிங்ல எப்படி இருக்கு? சூப்பர். எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் சார் எல்லாமே செம்மையா இருக்கு. அது பத்தான மூவியா? மொத்து தான். கொடுத்த காசுக்கு நல்லா பார்க்கலாம் தாராளமா. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. நீங்க வேணா போய் பாருங்க. அப்படிங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு தான் வந்தீங்களா? எல்லாமே ஃபுல்லா பாத்துறோம். நல்லா இருந்துச்சு. சூப்பர். தேங்க் யூ. சூப்பரா இருந்துச்சு. இதுல பிடிச்ச சீன் உங்களுக்கு என்ன? பிடிச்ச சீன் என்னன்னு கேக்குறேன். பிடிச்ச சீனு அந்த இது சாமி மாதிரி வந்து இதா வராங்க பாருங்க. அதான் கடைசியில கத்திட்டு வராங்க பார்த்தீங்களா, அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையா இருக்குதுங்க. செம்ம அல்டிமேட்டுங்க. பயங்கரமா இருந்தது. அதாவது கதைலாம் அந்த காலத்துலலாம் எப்படி இப்படி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு சூப்பரா இருந்துச்சு. செமையா இருந்தது. கண்டிப்பா சான்ஸே இல்லை. சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமா போச்சு. நாமளே அந்த இடத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நல்லா இருந்தது. செமையா இருந்ததுங்க. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சாமி வந்து பெண்ணை கொலை பண்ணாம சாமிக்குள்ளார பெண் வந்து உள்ள பூந்து அந்த பெண் இதை கொள்வாங்க. செமையா இருந்தது. சான்ஸே இல்லைங்க. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குறோம். நான் எதிர்பார்க்கலைங்க. அதாவது ஃபர்ஸ்ட் காந்தாரா பார்த்தோம். அதுல வந்து கொஞ்சம் வந்து அந்த காட்டு இதுதானே இது பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதாவது பூர்வ ஜென்மத்தை பற்றி தானே இப்போ சொல்லியிருக்காங்க.
ஸோ அதனால ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒரு நிமிஷம் கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. கண்டினியூஸா போயிட்டே இருந்தது. அடுத்தது என்னன்னு கண்டினியூஸா போயிட்டே இருந்துச்சு. கன்னட டைரக்டர் அவரே தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோ ஹீரோ பண்ணியிருக்காரு. அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? செமைங்க. அவரு அல்டிமேட் ஆக்ஷன் நல்லா பண்ணியிருந்தாரு. செமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தமிழ்ல இது மாதிரி வரல நீங்க ஃபீல் பண்ணீங்களா? அதாவது தமிழ்ல இது மாதிரி எடுக்கணும். நாம எப்பயுமே மலையாளத்துல எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. எப்பயுமே தமிழும் பண்றாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கதை வந்து உல்டா பண்ணிடுறாங்க. இது அப்படி இல்லை, அப்படியே கண்டினியூஸா அதை அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. நல்லா இருந்தது. பட்ஜெட் பாத்தீங்கன்னா 130 கோடி தான். அதோட பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, செமையா இருந்தது. ஆனா நல்லா பாகுபலிக்கு ஏதோ டஃப் கொடுக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கும். பாகுபலி வந்து பாத்தீங்கன்னா அது அரசர்கள் கத்த கதைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாமி, அந்த குலதெய்வத்தை பத்தி, அது ரியல், அதெல்லாம் பூர்வீகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது.